ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங். இது வந்து ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ போடுற இப்போ சமீபத்தில் போடுற எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஒரு கான்செப்டை தான் எடுத்து போடுறேன். அது மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட்டு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பேஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இதோடு மட்டும் போதுமானா கிடையாது. யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பேஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அது ட்ரஸ்டான ப்ராஜெக்டா அப்படின்னு கிடையாது. அவங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே வீடியோ போட மாட்டேன் நான். ஸோ வீடியோலாம் வந்து ரொம்ப ரேராக தான் போடுவேன். அதனால் இது பற்றின அப்டேட் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா ஸோ இதை பற்றின அப்டேட் வேலைட்ட கனெக்ட் பண்ணுங்கள், டெலகிராம் ஐடி கொடுங்க, இந்த மாதிரி சம்திங் எதாவது கேட்டாங்கன்னாக்கா கேஒய்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அங்கே தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ வீடியோ போட முடியாத அத்தனையுமே வந்து அங்கே தான் வரும், பேமெண்ட் ப்ராப்ளம் எல்லாமே. அதனால் டெலகிராம் சேனலை மஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து இந்த லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ப்ளே ஸ்டோர் லிங்க் தான். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெஃபர் கோட் இருக்கும், அந்த ரெஃபர் கோட் டச் பண்ணுங்கள், காப்பி ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் கூட்டிகிட்டு போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் காட்டுது, எனக்கு நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அதனால் இன்ஸ்டால் பண்ணலாம், எனக்கு வந்து ஓப்பன் காமிக்குது. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி தான் இருக்கும், கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இது கண்டினியூ கொடுங்க. ஸோ 2-3 டைம்ஸ் நெக்ஸ்ட் கேட்கும், அதெல்லாம் கண்டினியூ கொடுத்துட்டே வாங்க. இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் கோடு. அந்த ஓடிபி எடுத்து போடுங்க. இங்கே ஒரு பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட யூசர் நேம் கேட்பாங்க. யூசர் நேம் நீங்கள் எல்லா ஆப்புக்கும் போடுவீங்க டிஃப்ரெண்ட்டாக, அது மாதிரி யூனிக்கான யூசர் நேம் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த ப்ளூடூத் நோட்டிஃபிகேஷன் அலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன், இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தும் லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். ஸோ இது வந்து ஆஃப்லைன் ப்ரௌசர், அதாவது மைனிங், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து ப்ளூடூத் தான் மஸ்ட்டு, ஓகேங்களா? ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணணும், லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணணும், ஓகேவா? இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அலோவ் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்கள் பர்மிஷன் போகும், ஓகேங்களா? ஸோ லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லி கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா திரும்ப ஒரு அலோவ் கேட்கும். அதாவது நியர்பை இருக்கிற டிவைஸ் ப்ளூடூத் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. காட் இட் கொடுங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்துடும், ஓகேங்களா? இதுதான் உங்களோட டேஷ்போர்டு. வெல்கம் போனஸாக உங்களுக்கு வந்து ரெஃபர் கோடு போட்டுனா இங்கே, அதாவது வெல்கம் போனஸாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து இந்த ஏர்ன் இருக்குது பாருங்கள், அந்த ஏர்னில் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? அந்த மிஷனில் இருக்கும். அதெல்லாம் இதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன். அடுத்தது இந்த ரெஃபரல் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், ஓகே? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ நான் என்னோடய ரெஃபரல் கோடை கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இங்கே டெலகிராம் காப்பி பண்ண சொன்னோம் இல்லையா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா நம்ம டீமில் வந்துடுவீங்க, கம்யூனிட்டியில். ஸோ அதுக்கப்புறம் இந்த அலோ கொடுத்தீங்களா, கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆப்புக்குள்ளே போயிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. மைனிங் ஸ்டார்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளூடூத் மேலே இருக்கும், மைனிங் ஆக்டிவ்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்டாண்ட் பையில் இருக்கீங்க அப்படின்னு காட்டும். இந்த சீசன் வந்து எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஸோ இந்த எவ்வளோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மைன் ஆகும். அது மட்டும் கிடையாது, அந்த ஏர்ன் டேப்பில் போனீங்கன்னா பாருங்கள், இப்போ கிளைம் கொடுக்குறேன் பாருங்கள், ஓகேவா? கிளைம் கொடுத்தா மேலே வந்து 112 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு எனக்கு, ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து உங்களோட பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து உங்களை வந்து அந்த ப்ளூடூத் வந்து சர்ச் ஆகும். அங்கே பாருங்கள், இந்த ரிலையபிலிட்டி கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இது போல் வந்து 50% 7.7 வந்துருக்கு. 50% எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 15% இருக்குது. இந்த 85% ரிமைனிங் முடிஞ்சிச்சுனாக்கா இந்த 16 பாயிண்ட்டை நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இங்கே எல்லாமே இந்த டாஸ்க் எல்லாம் நீங்கள் எதுவுமே பார்த்தாலும் அதுவே ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே வரும், ஓகேவா? உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற அந்த ப்ளூடூத்து, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற மொபைல்லாம் கிடையாது, இது அந்த லொக்கேஷன் ஜிபிஎஸ் விஷயத்துலேருந்து இப்போ பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் கிளைம் பண்ணல, திரும்ப பாருங்கள், எனக்கு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள்,
யூ ஆர் இன் த ஜோன், அந்த ஜோனுக்குள்ளே நான் இருக்கேன். ஓகேவா, இது என்னோடய லொக்கேஷன், இது வந்து அந்த நான் இப்போ கிளைம் பண்ண போகிறது. ஓகே, அந்த பாயிண்ட்டு அதாவது 82 பாயிண்ட்டும் 37 பாயிண்ட் ஏர்லி கேப் சீக்கிரமாக நான் கிளைம் பண்ணுறதுனால எனக்கு அது 37 பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ 5%, இப்போ தான் கிளைம் பண்ணால் உடனே 5% வந்துருச்சு. பாக்கி வந்து 95%. இது ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்ததுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ நான் பண்ணல கிளைம் அப்படி கிளைம்னு வந்துடும். அதை கிளைம் பண்ண உடனே மேலே வந்து இங்கே ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இது போல் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன், இந்த இடத்துல விட்டுட்டேன், இது போயிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த ஏர்ன் டேப்பில் போய்ட்டு நீங்கள் எந்தெந்த டாஸ்க்லாம் உங்களால் அதாவது கிளைம் பண்ண முடியுதுன்னு பார்த்து அதெல்லாம் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸை. ஸோ வீக்லி வேரியர், அதாவது 180 மினிட்ஸ் டோட்டலாக 180 மணி நேரம் ஒரு வாரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கிளைம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒன்று அங்கே வச்சுருப்பாங்க. 30 மணி நேரம் இது ஆக்டிவில் இருக்கிறது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டாஸ்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதை கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிற வேலை தான் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் டேட்டாவிலே வரும். அது இன்னும் எனக்கு இன்னும் விசிபிள் ஆகலை. இந்த எம்பி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ டேட்டாவில் இங்கே வந்து மைனிங் எவ்வளோ போகுது, ஸோ அந்த பேர்ஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க மூலமாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதான் நான் அடுத்தடுத்த ஆடியோவில் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் டிவைஸ்லாம் கரெக்டாக கனெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் அப்படி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொஃபைலை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்விட்டர் ஐடி, டெலகிராம் ஐடி, மெயில் ஐடி, டிஸ்கார்ட் ஐடி எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து அந்த சோஷியல் மீடியா டாஸ்க்கை முடிச்சுடுங்க. இதுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்காது, இதெல்லாம் நீங்கள் அவசியம் பண்ணணும். இது பார்த்தீங்களா லிங்க் வேலட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற வேலட்லாம் ஷோ ஆகும். மெட்டாமாஸ்க்கு, பிட்கெட்டு, என்னென்ன வேலட்லாம் இருக்கோ ஒன்று ஒன்றா ஷோ ஆகிட்ருக்கும். நீங்கள் மெட்டாமாஸ்கில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மெட்டாமாஸ்கில் நீவாக ஒரு வேலட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற வேலட்டை கொடுக்கக்கூடாது. நீவாக ஒரு வேலட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேலட் இதோட லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து விட்ரால் கொடுக்கும்போது அதை தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து லிங்க் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஒரு வேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, அப்போ கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ அவசியம் பண்ணணுன்றது அவங்க எதுவும் சொல்லலை, பட் பண்ணி வச்சா நல்லது நமக்கு. ஓகேவா, அதே போல் அந்த வேலெட்டை வந்து நீங்கள் வேறு எதுக்கு பயன்படுத்தக்கூடாது. சரியா, ஏன்னா நிறைய ஹேக் ஆகும். இப்போது என் வேலெட்டை நிறைய ஹேக் ஆகிருக்கு, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த வேலெட்டை வந்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி இதில் லிங்க் பண்ணணும். அந்த லிங்க் பண்ணுற வேலெட்டை வேறு ஒரு ஏர்ட்ராப்புக்கு எதுக்கு பயன்படுத்தாதீங்க. ஸோ அப்படியே விட்டுடுங்க அதை. ஓகேவா, அப்படி பயன்படுத்த அந்த வேலெட்டை ஹேக் ஆனாலும் ஆகும். ஓகேவா, அந்த ஒரு ஆப்பில் கொடுக்கும்போது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரைட்டா, ஸோ ஏன்னா வேலெட் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த வேலெட்டை பாதுகாப்பு வச்சு தான் பெரிய விஷயம். இப்போது எல்லா திருட்டு பசங்க அதிகமாகறானுங்க இப்போ ஹேக் ஆகிறது. இங்கே பாருங்கள், இந்த ட்விட்டர் டாஸ்க் இப்போ நான் காமிச்சேன்ல, ஒன்றும் இல்லை, இதை கிளிக் பண்ணுங்கள். டெலகிராமில் போய் உங்கள் டெலகிராமோட யூசர் நேம் இருக்கும், அது யூசர் நேம் போட்டுக்கோங்க. ட்விட்டரில் யூசர் நேம் இருக்கும், டிஸ்கார்டில் யூசர் நேம் இருக்கும், இதெல்லாம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஓகேவா, இதெல்லாம் வந்து அவசியம் இல்லை, போட்டு வச்சா நல்லது. அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 28% வந்துடுச்சு அதுக்குள்ளே. ஸோ இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் அப்பப்போ கூட போய் செக் பண்ணிங்கன்னா ஒன்று கிளைம் பண்ணிட்டு வந்தோன்னா உங்கள் பாயிண்ட்ஸ் இங்கே அதிகரிச்சிருக்கும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து அதிகமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரிவார்டு அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ லீடர் போர்டில் போய் பாருங்கள். ஸோ எல்லாருமே பாருங்கள் 2 லட்சம் 3 லட்சம் பாயிண்ட் கிட்ட வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டில் உள்ளவங்க. ஸோ கடைசியில் உள்ள 9வது லெவலில் பார்த்தா கூட 59,000 பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஓகேவா, நம்ம இப்போ தான் பண்ணியிருக்கோம். இது எக்ஸாக்டாக 2 மந்த் ஆகுது இந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ணி. ஓகேவா, இது வந்து யூனிக்காக உள்ளது, நமக்கு பார்வைக்கு இப்போ தான் கிடச்சிது. ஸோ 22,940 என் ரேங்க்கில் இருக்குது நான். ஓகேவா, அட்லீஸ்ட் ஒரு 1000க்குள்ளேயாவது ஒரு ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் பெஸ்ட்டான ஒரு ரிவார்டு கிடைக்கும். சரியா, ரைட், ஓகே. அதனால் அது அவசியம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி ஒரு 5-6 மாதம் ரன் ஆகும். அதனால் சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் போக போக இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக கிடைக்கலாம். அதனால் வந்து இது அவசியம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ராஜெக்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு ஆப் ஒன்று. ஸோ இதுவும் சூப்பரான, இதுவுமே ஒரு யூனிக்கான ஒரு மைனிங் தான். ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட கீழே தரேன், ஆப் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ இதில் கூட ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது. ஏன்னா மெயினாக இதெல்லாம் வந்து ஆடு கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. சரியா, நம்ம டைம் வேஸ்ட்டு கிடையாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட அது ஆகாது. உள்ளே போய் இந்த பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா முடிஞ்சிடும், அவ்வளோதான்.
சரியா? அது மாதிரி நல்ல நல்ல ப்ராஜெக்ட் இப்போ அப்கமிங் டேஸில் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம வந்து பழையபடி ஆக்டிவாக இருங்க. ஓகேவா? இப்போ இடைப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் ரொம்ப டிசப்பாயிண்ட் இருந்தது, நமக்கு எதுவும் சரியான ஆப்லாம் வர்றது கிடையாது. ஸோ இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வர்றது எல்லாமே உடனே விட்ரால் வராது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது ஆகும். ஆனால் அந்த 6 மாத காலம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம விட்ரால் எடுக்கும்போது நம்ம வீடியோ பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து திரும்ப நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்படும். ஸோ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ பழைய யூஸெல்லாம் நிறைய பேர் ஆக்டிவாக வாங்க. ஸோ நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் ஒருத்தவங்க இங்கே பாருங்கள், இப்போ நம்ம டெலகிராம் சேனலில் போடுற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 வியூஸ் தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் யாருமே ஆக்டிவாக இல்லை. அதனால் டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. நீங்கள் வேலை இருந்தால் வேலை பாருங்கள். வேலை இல்லாத டைமில் உள்ளே வந்து ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதானே கூட வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.